இன்றைக்கான ஈவினிங் ரொட்டீன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மதியம் வெயில் அடிக்கும்போது கோதுமை காய வச்சுருந்தேன். ஈவினிங் டைமில் அதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து மாவு மில்லில் கொடுத்து திரிக்க கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இது செய்கிறதுக்கு வந்து நான் 2-3 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக குடமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அப்புறமா வந்துட்டு இதெல்லாமே வந்து இந்த உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் போடணும். 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு வந்து நம்ம அந்த ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் முக்கி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தக்காளி சாஸோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.